கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. சோதனையினுடைய எட்ஜின்னு சொல்லப்படக்கூடிய முடிவிற்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இன்னும் ஒரு 6 மாசத்துல, மார்ச் மாசம் 5 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்ச் மாசத்துல வந்து ஜென்மச்சனி அப்படியே விலகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பிரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி. அதுலேயும் ஒரு 50 வயதுகளுக்கு உள்ள இருக்கிறவங்க கடுமையான ஒரு மன அழுத்தத்துல அழக்கூட நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரர்கள் படிப்படியாக விலகி கொண்டிருக்கிறீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பா அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்து ஒரு படிப்படியா வரும். பாக்கியாதிபதி இப்போது பாக்கியத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். போன 3 வாரமும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மன அழுத்தம். சுக்கிரன் நீச்சமாகி 8ஆம் இடத்துல போய் வேற நீச்சமாயிட்டாரா? கடுமையான மன அழுத்தம். பொண்டாட்டி, புள்ள, மக, அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாம் குடும்ப உணவுகள் எல்லாமே நம்மளை புரிஞ்சுக்காம நம்மளை பாடா படுத்தி வச்ச ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 2-3 வாரமாவே கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து புதன்கிழமை வியாழக்கிழமையிலிருந்து சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற காரணத்தினாலும், சனி அங்கே சுபத்துவத்தை தனிப்புதனின் பார்வையில் அடையிற காரணத்தினாலும் படிப்படியாக விலகும். ஆவணி மாசம் முழுக்க ரொம்ப பெரிய அவஸ்தையப்பட்டுட்டீங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா சனி சூரியன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சூரியன் எப்போதெல்லாம் சனி எப்போதெல்லாம் சூரியன் பார்வையில வருகிறாரோ அப்போதெல்லாம் கடுமையான பலன்களை செய்வார் என்பதுக்கு கும்பராசிக்காரங்களும் ஒரு சாட்சி. எல்லா நிலைமையிலும் நல்லா இல்ல, அப்பா தம்பி, அப்பா பிள்ளையோட சண்டை சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில நல்லா இல்ல, தொழில் நல்லா இல்ல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. நாளைக்கே எதுவும் நடந்தணும்னு சொல்ல மாட்டேன். சும்மா ராசி பலன்ல ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு போறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மந்திரத்துல எல்லாம் மாங்காய் விழாது. மந்திரகாலின்னு அப்படியே வந்து எல்லாம் வந்து கையில வந்து கொட்டிடாது. படிப்படியாக தான் நடக்கும். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது உண்மை. இந்த கஷ்ட காலங்கள் அப்படியே படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். ஆனா இந்த வாரத்துல இருந்தே மாற ஆரம்பிக்கும். பாக்கியாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரப்போகின்றன. ஆகவே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்காக முயற்சிகளை செய்யாம இருந்துடாதீங்க. அதாவது என்ன இருந்தாலும் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கின்ற தன்மைகள் இருக்கு இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே கடமை என்பதை இப்போது செய்து கொண்டிருந்தால் பலன் என்பது இந்த ஒரு 3 வார காலத்திற்கு பிறகே படிப்படியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. மார்ச் மாதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய விடிவுகள் அனைத்திற்குமே அச்சாரம் போடுகின்ற விதத்தில் ஆதாரமான சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.